கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும் உடைந்த உள்ளங்களுக்கும் வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும் வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை பகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளோம். பரமன் வேதம் எனது செல்வம், பரவ
பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள். ஜிஃபோன் மூலமாக என்னுடைய நம்பர் தொலைக்காட்சியில் வருகிறது. அந்த நம்பரை குறித்து வைத்துக்கொண்டு தொலைக்காட்சி ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கின்றேன். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அருமையான தேவச்சனமே, இங்கு ஆண்டவர் எலியாவை வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். காகங்கள் மூலமாக ஆண்டவர் வழிநடத்தினார். அங்கு இருக்கிற ஆற்று தண்ணீரை குடித்து எலியா அங்கு தங்கியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது மழை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது மழை பெய்யாவிட்டால் பூமி வறண்டு போகும். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, மழையின் மூலம் புல் முளைக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது மழை பெய்யாததால் நிலத்தில் சகலவித செடிகள் சகலவித பூண்டுகள் பூமியில் முளைக்கவில்லை. மழை இல்லாவிட்டால் பூமி ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பிரியமானவர்களே, அதனால் இந்த நாளிலே மழை தரும் ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் அநேக மழைகளை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இங்கு ஒரு மழையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபதேசம் என்ற மழை. மை டாக்ட்ரின் ஷல் ட்ராப் as the rain என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. இங்கு உபதேசம் என்ற மழையை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் உபதேசம் என்ற மழையிலே நாம் நனைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் மழையில் நனைந்து விளையாடுவார்கள். மழை என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம்தான், மகிழ்ச்சி.
அப்போ ஆண்டவருடைய உபதேசமும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உபதேசம் என்ற மழையிலே நாம் இவ்வாண்டு நாம் நனைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உபதேசம் அதாவது சத்தியம் நமக்கு மிக முக்கியம். சத்தியம்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது, வறட்சியை மாற்றுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதே என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட உபதேசம் பிரியமானவர்களே? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது நம்மை தேறினவனாக மாறக்கூடிய உபதேசம். கொலோசியர் 1:27 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் உபதேசம் என்ற மழையிலே நாம் நனைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், ரட்சிப்பின் அனுபவம், இவைகளெல்லாம் உபதேசம் பிரியமானவர்களே. இந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இந்த உபதேசத்தில் நாம் உபதேசம் என்ற மழையில் நாம் நனையும் போது இவ்வாண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16 18 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு மழையை நாம் பார்க்கிறோம். வல்லமையை வெளிப்படுத்தும் மழை. ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் 450 வருஷம் அடிமையாக வைத்திருந்தான். அவர்களை போகவிடாமல் தடுக்கின்றான், தேவனை ஆராதனை செய்ய. ஆனால் ஆண்டவர் மோசே மூலமாக அங்கு கல்மழையை ஆண்டவர் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அதன் நிமித்தம் தேவ ஜனங்களை பார்வோன் விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய காரியங்களிலிருந்து நம்மை மீட்க ஆண்டவர் இவ்வாண்டு கல்மழை அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்ய, நம்முடைய எதிர்காலத்தை அழிக்க திட்டமிடுகிற சத்துருடைய காரியங்களை ஆண்டவர் அவருடைய வல்லமையான கல்மழையை அனுப்பி நம்மை சாத்தானின் கையிலிருந்து நம்மை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. யாத்திராகமம் 9:26 வாசிக்கும் பொழுது பாருங்க, கல்மழை எகிப்து தேசம் முழுமையாக பெய்தது. ஆனால் யாத்திராகமம் 9:26 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நாம் விசேஷித்த ஜனங்கள், தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆதலால் சத்துரு கொண்டு வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை சத்துருவின் கையிலிருந்து நம்மை இவ்வாண்டு மீட்பார். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவ்வாண்டு ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். பிரியமானவர்களே, நாம் சத்துருடைய போராட்டத்தை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அருமையான தேவச்சனமே,
இவ்வாண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள், சோர்வை ஆண்டவர் எடுத்து போட்டு நமக்கு சம்பூர்ண மழையை அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆண்டு அவமானத்தின் வழியாக கடந்து செல்கிறாயா? நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றாயா? ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உன்னை திடப்படுத்த ஆண்டவர் இவ்வாண்டு சம்பூர்ண மழையை அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4-8 வரையில் வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் சோர்ந்து போயிருந்த எலியாவை, தான் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்பின எலியாவை ஆண்டவர் பலப்படுத்தினார். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை பலப்படுத்தி வழிநடத்தின ஆண்டவர் இவ்வாண்டு உங்களையும் கூட வழிநடத்துவார். ஆமென், அல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு மழையை நாம் பார்க்கின்றோம். தேவ ஜனங்கள் மேல் ஆண்டவர் அடைமழையை அனுப்பினார். அடைமழையை கண்டு ஜனங்கள் நடுங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எதற்காக அடைமழையை அங்கு அனுப்பினார்? பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்களின் பாவங்களின் நிமித்தம், அசுத்தமான வாழ்க்கை நிமித்தம், அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியம் வைத்தது நிமித்தம் ஆண்டவர் அங்கு ஒரு அடைமழையை அனுப்பி தேவ ஜனங்களை நெடுங்க செய்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். அந்த பாவ வாழ்க்கை விட்டு நாம் வெளியே வருவோம், மனம் திரும்புவோம். எரோமியாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 23-26 வரையில் ஆண்டவர் சொல்கிறார், பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்கள், தேவன் உங்களை பயமுறுத்துகிற நடுங்க வைக்கிற அடைமழையை நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம் சொல்கிறது, இங்கு ஒரு மழையை நாம் பார்க்கின்றோம். ஏற்ற காலத்தில் பெய்யும் மழை. ஆமென், அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உபாகம் 28 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏற்ற காலத்தில் நீ கைது செய்யும் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஒவ்வொருவரும் இவ்வாண்டு ஆசீர்வாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஏற்ற காலத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிற தேவன். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 2 அதிகாரத்திலே கானா ஒரு கல்யாணத்திலே ரசம் தீர்ந்து விடுகிறது. மரியாள் இயேசுவிடத்திலே சொல்கிறார்கள். அப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சரியான நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வார். பிரியமானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கு திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய 11 மணி நேரத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார். யோவான் 4 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, இயேசு சமாரிய ஸ்திரியை சந்தித்த நேரம் 6 மணி நேரம். அப்போஸ்தலர்கள் 3 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்த சப்பானியை பேதுரும் யோவானும் சுகமாக்கின நேரம் 9 மணி நேரம்.
அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 3-9 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு 9ஆம் மணி நேரத்தில் கொர்நேலியுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரம் 3ஆம் மணி நேரம். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு காலங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இதைதான் சங்கீதம் 31:15 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது பிரியமானவர்களே. ஆதலால் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in due time என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சரியான நேரத்தில் நமக்கு வேலை கிடைக்க செய்வார். சரியான நேரத்தில் திருமணம் நடக்கும். சரியான நேரத்தில் வீட்டை கட்டுவோம். சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி இந்த உலகத்துக்கு காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு பின்மாறி மழையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு பின்மாறி மழையை வைத்திருக்கின்றார். இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற பின்மாறி மழையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பின்மாறி என்ற பரிசுத்த ஆவியின் மழையை ஆண்டவர் தந்தருள்வார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு இந்த பின்மாறி மழை என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3:4 கர்த்தர் சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரத்தில் அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 32:15 சொல்கிறது, நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக இவ்வாண்டு மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவருடைய குடும்பம் மாந்திரிகத்தால் தள்ளப்பட்ட ஒரு குடும்பம், கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், வறுமையில் தள்ளப்பட்ட குடும்பம். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அந்த சகோதரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பினார். ஆனால் என்ன நடந்தது என்றால், அந்த சகோதரி வீட்டை நோக்கி திரளான மக்கள் வந்தார்கள். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். காரணம், ஆண்டவர் பின்மாறி என்ற பரிசுத்த ஆவியை அந்த சகோதரி மீது ஊற்றினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கூட இவ்வருடம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து உங்களை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். கடைசியாக ஒரு மழையை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மழையை போல் நம்மிடத்தில் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. யாரிடத்தில் வரப்போகிறார் ஆண்டவர்? உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மணவாட்டியை தேடி ஆண்டவர் மழையிலே நனைந்து கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் மணவாட்டியோ நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் மழையில நனைந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். வீட்டின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவ்வளோ வஸ்திரத்தை கயிற்று போட்டு விட்டதால் நித்திரையாக இருக்கின்றால் கதவை திறக்க முடியவில்லை. என் அருமையான தேவச்சனமே, மழையாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மழை என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். உபதேசம் என்ற மழையில், சத்தியம் என்ற மழையில் நீங்கள் இந்த இவ்வாண்டு நனைந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கல்மழை என்ற வல்லமையை அனுப்பி உங்களை சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் பாதுகாப்பார். சம்பூர்ண மழையை ஆண்டவர் அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். அடைமழையை அனுப்பி உங்கள் பாவத்தை உணர்த்தி உங்களை ரட்சிப்புக்குள் ஆண்டவர் இவ்வாண்டு வழிநடத்துவார். ஆசீர்வாதம் என்ற மழையை ஏற்ற காலத்தில் தந்து ஆண்டவர் உங்களை இவ்வாண்டு உயர்த்துவார். பின்மாறி என்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் உங்கள் மூலமாக வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். கடைசியாக இயேசுவே மழையாக வந்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சோர்ந்து விடாதே மகனே மகளே, இந்த நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன்.
சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு. வழியோ சத்தியமோ ஜீவனோ வழியோ சத்தியமோ ஜீவனோ பயப்படாதே நானே உன் தேவன். தீயின் நடுவே நீ நடந்தாலும் மகனே மகளே, தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய். எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது முழுகி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது முழுகி போக மாட்டாய். வழியோ சத்தியமோ ஜீவனோ சத்தியமோ ஜீவனோ மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளிலே மழை என்று தலைப்பில் உம்முடைய திருவசனத்தை தியானிக்க முடியாது நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் உபதேச மழையிலே இவ்வாண்டு இவர்கள் நனையட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஒவ்வொருவரும் இவ்வாண்டு உணரட்டும் அப்பா. பின்மாறி என்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ற மழையின் மூலமாக இவ்வாண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கண்ணீரோடு வியாகுலத்தோடு ஆண்டவரே முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்க மக்களுக்காக ஜபிக்கிறேன். என் வாழ்க்கை இன்னும் கண்ணீர் துடைக்கப்படவில்லையே, என் துக்கம் மாறவில்லை என்று சொல்லி கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடையும் அப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்து அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வாழ்ந்து ஒரு நல்ல வேலை கிடைக்க கிருபை செய்யும் அப்பா. திருமண தடைகளெல்லாம் இழுத்து போடும் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். குழந்தை பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே, கணவன்மாரை இழந்து மனைவிகளை இழந்து அநேக குடும்பத்திலே தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய கண்ணீரை தொடையும் அப்பா. அவருடைய வியாகுலத்தெல்லாம் மாற்றும். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.